இன்றைக்கான விளாக் கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா எந்திரிச்சலே லேட்டு, அதனால் கொஞ்சம் பரபரன்னு 2 பேரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் கிச்சனில். என்ன சமைக்கலான்னு யோசிக்கிறதுலே அரை மணி நேரம் போயிடுச்சு. சரி கருவாட்டு குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு அவர் அங்கிட்டு சாப்பாடு கிண்டிகிட்டு இருக்க, பால் அது தெரியாமல் பொங்கிட்டு இருக்க, நான் இங்கே கொண்டே போட்டுட்டு வேலையை ஆரம்பித்தாச்சு. காஃபி குடிச்சிட்டே சமையல் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். குக்கிங் வேலையும் முடிஞ்சிருச்சு. ஆஃபீஸும் கிளம்பிட்டார். எனக்கு பசிச்சிருச்சு. கருவாட்டு குழம்பு போட்டு சாப்பிட்டுட்டு எல்லா பாத்திரத்தையும் எடுத்து கழுவி வச்சுட்டு கிச்சனவே ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு பரபரன்னு அதில் ஒரு அரை மணி நேரம் ஓடிடுச்சு. அது என்னமோ கிச்சன் வேலை முடிஞ்சாலே முக்கால்வாசி வேலை முடிஞ்சமான்னு இருக்குது. இந்த கிச்சனை இப்படி பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்களே. எப்பா வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாடியில் கொஞ்ச நேரம் நடந்துகிட்டு இருந்தேன். வானிலை நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரெஷ்ஷானதும் மத்தியான சோத்துக்கு பெல் அடிச்சிட்டாங்க. சாப்பிட்லான்னு பார்த்தா குழம்பு கம்மியாக இருந்துச்சு. சரி சோத்தை சட்டியில் போட்டு ஒரு குழப்பி சாப்பிட்டாச்சு. சட்டியில் சோறு சாப்பிட்டா வயிறு போடுன்னு சொல்லுவாங்க. நமக்கு தான் அந்த பிரச்சனையே இல்லையே, ஏன்னா நமக்கு தான் ஏற்கனவே வயிறு போட்டுருக்கேன், அதனால் பிரச்சனை இல்லை. சாப்பிட்டுட்டு எடிட்டிங் வேலையில் உட்காந்தாச்சு. ஈவினிங் போல் ஒரு லெமன் டீ போட்டுட்டு வெளியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே குடிச்சிட்டு இருந்தேன். வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டுன்ற மாதிரி சமைக்க கழுவ ரிப்பீட்டு. மறுபடியும் டின்னர் சமைக்க போயாச்சு. இவரையும் இப்படி மூச்சு விடாமல் பேசிகிட்டு இருக்காருன்னு பார்த்துட்ருக்கீங்களா? அடுத்து செய்ய போகிற வேலைக்காக அப்படி இன்ட்ரோ கொடுத்துட்டு போகிறார் பாத்திரம் கழுவுறதுக்கு. டின்னருக்கு முட்டை குழம்பும் வச்சாச்சு. இவர் அப்பப்போ பாத்திரம் கழுவுறதை காட்ட சொன்னார், அதனால் முட்டை குழம்பு கூட பத்திரியும் போட்டாச்சு. ரெண்டையும் போட்டு சாப்பிட்டுட்டு 2 பேரும் ஒரு வாக்கிங்க்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி வாக்கிங்க்கு கிரவுண்டுக்கு போல், அதனால் தெருவாக வீதியாக சூழலை சுற்றி பார்த்துக்கிட்டு தெரிஞ்சோம் 2 பேரும். அப்புறம் வாழைப்பழம் வாங்கிட்டு வீடு வந்து சேர்ந்தாச்சு. இன்றைக்கான டே விளாக் முடிஞ்சிருச்சு. பாய், குட் நைட்.